வணக்கம். புது தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வழக்கறிஞர் காசிநாத பாரதி அவர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பாலு அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைய புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில முதல் பகுதியில் யோகா பயிற்சி செய்ய அனைவரும் உறுதியேற்கணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்கிறத பற்றியும், அதுக்கு அடுத்த பகுதியில் பயிர்க்கடனுக்கான வட்டி மானியத்தில் தற்போதைய நிலையை தொடரணும்னு பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா எழுதியிருக்கிற கடிதத்தை பற்றியும், கடைசி பகுதியில் ஜெயலலிதா பதவியேற்ற பிறகு ஒரு தடவை கூட அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படல, ஜெயலலிதாவை விட பன்னீர்செல்வம் ஆட்சியே பரவாயில்லை என்ன டாக்டர் ராமதாஸ் விட்டிருக்கக்கூடிய அறிக்கையை பற்றியும் பேசலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு உதவும் யோகா பயிற்சியை செய்ய அனைவரும் உறுதியேற்க வேண்டும்னு திமுக பொருளாளர் ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அது தொடர்பாக ஒரு அறிக்கையை நேற்று வெளியிட்டிருக்கிறாரு. மு.க. ஸ்டாலினும் அன்புமணியும் சில வாரங்களுக்கு முன்னால கடுமையான அறிக்கை போர்களுக்கு பிறகு இணையக்கூடிய புள்ளியாக யோகா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இது ஒன்றும் பெரிய இணையக்கூடிய புள்ளி என்று சொல்ல முடியாது. ஏன்னா உலகம் முழுவதும் நேற்றைய தினத்தை யோகா தினமாக கொண்டாடி இருக்கிறார்கள், அதை கடைபிடித்திருக்கிறார்கள். யோகா என்பது ஒரு நல்ல ஒரு ஒரு கலை, உடலை பக்குவப்படுத்த, மனதை பக்குவப்படுத்த ஒரு சிறந்த கலை. அதை முதல் ஐநாவினுடைய உலக யோகா தினமாக கொண்டாடக்கூடிய காரணத்தினால் எல்லோரும் அது தொடர்பான கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளைஞரணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறது என்னென்றால், பள்ளிக்கூடங்களில் மாணவர்களுக்கு 1 மணி நேரம் யோகா பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். அதை கட்டாயமாக்கப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு நாள் இதை செய்துவிட்டு முடிகிறோம் என்று சொன்னால் அது பயனில்லாமல் தான் போகும். ஏதோ ஒரு விளம்பரத்திற்காக செய்யக்கூடியதாகவோ அல்லது தனிநபருடைய விருப்பத்திற்காக செய்யக்கூடியதாகவோ அமைந்துவிடும். இது முழுமையாக மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, எல்லோருக்கும் பயன்படக்கூடிய வகையில் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இளம் வயதிலிருந்து அந்த யோகா கலை துவங்கப்பட வேண்டும் என்றுதான் கூறி, இளம் வயதிலிருந்து யோகா கலை தொடங்கப்பட வேண்டும், பள்ளிகளில் அதை கட்டாயமாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைக்குது. திமுக அனைவரும் பயிற்சி செய்வதை உறுதியேற்க வேண்டும் சொல்லுது. சித்தராமையா கர்நாடக முதலமைச்சர் பள்ளி பாடத்தில் யோகாவை சேர்க்க பரிசீலனை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு முதல்வர் இதை பற்றி எதுவுமே சொல்லவில்லையா? அது சர்வதேச யோகா தினமாக ஜூன் 21 கொண்டாடுவதற்கு இந்தியா தான் பரிந்துரைத்தது. இந்தியாவினுடைய பரிந்துரையின் பேரிலே 177 நாடுகள் அதை அங்கீகரித்து ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 45,000 பேர் நேற்று ஒருமித்ததாக எல்லா செய்திகள்ல இருக்கு. தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அமைச்சர்கள், தமிழ்நாடு முதலமைச்சர் பங்கேற்ற மாதிரி எதுவும் தெரியல. அவங்க தினந்தோறும் யோகா கலையை செய்து கொண்டிருக்கிறவர்கள்ங்கிறது ஊடகங்கள் வாயிலாக நல்லாவே தெரியும் எல்லாருக்குமே. ஏறக்குறைய 3 மாதங்கள் 4 மாதங்கள் வீட்டிலேயே தன்னுடைய யோகாவின் மூலமாகவே தன்னை கட்டுப்படுத்தி இருந்தவர்கள் அவர்கள்ங்கிறது சர்வதேச இதுக்கும் தெரியும். அதனால இதை பத்தி தனியா கருத்து வெளியில நடக்கக்கூடிய தனி மனிதர்களுடைய பிரச்சனையை, தனி மனிதர்களுடைய ஒரு பயிற்சியை வெளியில அரசியலாக்குறாங்க, நாடகமாக்குறாங்க அப்படிங்கறதுனால அதிமுக இதுல இருந்து ஒதுங்கி இருக்குதா? இல்ல, அப்படி கிடையாது. உலகம் ஒத்துக்கின்ற கருத்தை இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் சொன்னதுனால அது மு.க. ஸ்டாலின் சொல்லுகின்ற கருத்தாக கொண்டிருக்கிறது. அப்படி கிடையாது. மு.க. ஸ்டாலின் சொன்ன கருத்தாகவோ அன்புமணி சொன்ன கருத்தாகவோ பார்க்க வேண்டாம். இந்தியா முழுக்க பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர், அமைச்சர்கள் எல்லாரும் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வுல தமிழ்நாடு கலந்து கொள்ளவில்லை. இல்ல, கலந்து கொள்ளவில்லைங்கிறத எடுத்துக்கொள்ள முடியாது. அவர்கள் எல்லாரும் சொல்ற கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கூட சொல்லலாம். மௌனம் சமூகத்திற்கு அறிகுறிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கொள்ளலாம். யோகாவை முன்னிறுத்தி அரசியல் நாடகம் நடக்குது அப்படின்னு லாலு பிரசாத் யாதவ் சொல்றாரு. அவர் வார்த்தைகள்ல வெளிப்படுத்துறாரு. இங்க மௌனம் சில சமயங்கள்ல வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை விட வலிமையாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கு தமிழக கல்வித்துறையில இன்னைக்கு அது மட்டும் இல்ல, மாரல் ஸ்டடீஸ் அன்புமணி ராமதாஸ் சொல்வது போல மட்டுமல்லாமல் மாரல் ஸ்டடீஸ்ங்கிற நன்னெறி கல்வியை கூட கொண்டு வரணும்னு சொல்லி டிபேட் வைத்து இப்ப அது தனியா போயிட்டு இருக்கு. அதனால யோகாவையும் கூட ஒரு கல்வி திட்டமாக கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யோகாவை கல்வி திட்டமாக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் நடக்குது இல்ல, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சார தேசியத்தால நாடு பயனடையுதுன்னு சொல்லி யோகா நிகழ்ச்சியில பங்கேற்றுட்டு எல்.கே. அத்வானி சொல்றாரு. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதி மக்களிடத்துல பிரபலமாக இருந்த பல விஷயங்களை ஒரு நாட்டினுடைய தேசியமாக கட்டமைக்கிற ஒரு முயற்சியின் ஒரு பகுதியாக யோகாவை பார்க்கலாம்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சியும், திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சியும் அந்த பேண்ட் வேகன்ல ஏறி அது எல்லாருக்கும் நன்மை பயக்கக்கூடியது அப்படின்னு சொல்றதை எப்படி பாக்குறது? அதாவது அந்த கலாச்சார தேசியத்தின் ஒரு பகுதியாக அல்லது கலாச்சார தேசியத்தை முன்னெடுப்பவர்களுடைய ஒற்ற தோழர்களாக திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஆக போகுதுங்கிறதுக்கான அறிகுறியா? அது அப்படிலாம் கிடையாது. அதாவது
நேரடியாக பார்த்தீர்களா யோகா பயன் தரக்கூடியதா இல்லையா என்று சொன்னால் பயன் தரக்கூடியது. அது எல்லோரும் பயன்படுத்த வேண்டியது, எல்லோரும் அதை இந்த பயிற்சியை செய்ய வேண்டியது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் இப்பொழுது இந்த யோகாவை நடத்தியிருக்கக்கூடிய முறையும் இதற்காக அரசும் மத்திய அரசும் செய்யக்கூடிய இந்த காரியங்களையும் பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு ஐயம் இதில் தோன்றுகிறது. என்னவென்று சொன்னால் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்த யோகா கலைக்கு பின்னால் இருந்து செயல்படுகிறார்களோ என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு எழுகிறது. இன்னும் அந்த யோகாவினுடைய பயிற்சிக்கான சேவை வரியை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. இதன் மூலமாக பன்னாட்டு நிறுவனங்கள் சென்னையில் ஏதாவது ஒரு இடத்தில் நாங்கள் யோகா பயிற்சி செய்து தருகிறோம் என்று சொல்லி மாதத்திற்கு 2000 3000 என்று மக்களிடம் இருந்து பெறக்கூடிய சூழலும் இதன் மூலமாக எழுமோ என்ற அச்சம் இருக்கிறது. இது பிரதமர் மோடி கூட நேற்று தினம் சொல்லுகிறார், இது யாருக்கும் தனிப்பட்ட ஒரு விஷயமாகவோ தனிப்பட்ட சொத்தாகவோ அல்லது மதத்தின் சார்பாகவோ அல்லது வணிகமாகவோ அல்லது என்னுடைய கலைதான் சிறந்தது என்றோ யாரும் சொல்லிவிடக்கூடாது என்று நேற்றைய தினமே அவர் சொல்லுவதிலிருந்து இதற்கு பின்னால் ஒரு சக்தி இதை இயக்கிக் கொண்டிருப்பதை போன்று தெரிகிறது. இந்த யோகாவின் மூலமாக இன்றைக்கு மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்தாக இருக்கட்டும், நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே சொல்ல ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்று சொல்லக்கூடிய நிலைதான் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. இளம் வயதில் யோகா கற்றுக் கொடுக்கக்கூடிய கலைதான், அதுதான் உடலை ஆரோக்கியமாக மனதை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும். ஆனால் இந்த காரியங்களை யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் உடல் சுகவீனப்பட்டு அதற்கு பிறகு அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடியவர்கள் சொல்வது என்பது இரண்டாம் நிலை. நீங்க யோகாவை யார் மேலையும் திணிக்கல, யோகா எந்த குறிப்பிட்ட சாதிக்கும் எந்த குறிப்பிட்ட மதத்துக்கும் சொந்தமானது இல்ல அப்படின்னு சொல்லி பொன் ராதாகிருஷ்ணன் கூட சொல்லியிருக்காரு. மோடியின் அதே கருத்தை சொல்றாரு. அப்படித்தானா? அப்படி பார்க்க முடியாது. ஏன் நம்ம சொல்றோம்னா பெரும்பான்மையாக யோகா என்பது இப்ப இந்து மதம் தழுவி இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்த மதத்தை பரப்பக்கூடியவர்கள், அவர்கள்தான் இந்த யோகாவினுடைய கலையை மக்களுக்கு பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இதில் தங்களைத்தான் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இது ஒரு இந்து மதத்திற்கு தொடர்புடைய ஒரு கலை என்ற ஒரு பார்வையை பாஜக திட்டமிட்டே பரப்புவதற்கான முயற்சி இதில் இருப்பதை போன்றும் தெரிகிறது. குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரிக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு அவருடைய அலுவலகம் ஒரு உறுதியான தகவலை வெளிப்படுத்துது. ஏன்னா ராம் மாதவ் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ட்விட்டர்ல குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் ஏன் பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறதுனால அவர் வரல, நான் தெரியாம இந்த ட்விட்டர்ல இந்த கருத்தை போட்டுட்டேன், நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை எடுக்கிறாரு. எடுத்ததுக்கு பிறகு உடல்நிலை எல்லாம் சரியா தான் இருக்குது, ஹமீத் அன்சாரிக்கு அதிகாரப்பூர்வமாக அழைப்பு எதுவும் வரவில்லை அப்படின்னு சொல்லி குடியரசு துணைத் தலைவர் அலுவலகத்திலிருந்து செய்தி வருது. அப்போ நீங்க எல்லாருக்கும் பொதுவானது உடற்பயிற்சி மனப்பயிற்சி தொடர்பானது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த ஒரு முக்கியமான பொறுப்புல இந்தியாவில் இருக்கக்கூடியவருக்கு அழைப்புகளே இல்லைன்னா அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இது நீங்க ரொம்ப தவறு. ஒரு குடியரசு துணைத் தலைவருக்கு இந்த அழைப்புதல் செல்லவில்லை என்று சொன்னால் அதனுடைய புரோட்டோகால் ஆபீசர் என்று சொல்லக்கூடியவர்களை நேரடியாக அதை கேள்வி கேட்க வேண்டும், அதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும். அதே போன்று இதை ஒரு யோகா என்பதை ஒரு தனிப்பட்ட தங்களுக்கான ஒரு அடையாளமாக மாற்றிக்கொள்ளும் முயற்சி நல்லதல்ல. இன்னைக்கு சொல்ல போனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் எங்கள் மருத்துவர் ஐயா கூட நாள்தோறும் 1 மணி நேரம் யோகா செய்கிறார். பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் உணவு உண்பது, குளிப்பது, வேலைக்கு செல்வது என்ற ஒரு பணியில் ஒரு பகுதி தான் இந்த யோகா என்பது. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த யோகா என்பதற்காக மட்டுமே இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை, இவ்வளவு பெரிய காரியங்களை செய்வதற்கான ஒரு முயற்சியை ஒரு அரசு எடுப்பது என்பது தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு தவறுகளை செய்யாத அரசு செய்யாத தவறிய கடமைகளை மறைப்பதற்காக செய்யக்கூடிய ஒரு முயற்சியை போன்றும் இது தெரிகிறது. நீங்க பேசும்போது சொன்னீங்க தமிழ்நாடு அமைச்சர்கள் யோகா செய்யறாங்க அப்படின்னு, தினம் செய்யறாங்கன்னு. உண்மைதான், ஏற்றுக்கலாம்னு வச்சுக்கங்களேன். பலவிதமான பொசிஷன்ல அவங்கள பார்க்கிறோம், யோகா பொசிஷன்ல பார்க்கிறோம், அதனால அவங்க யோகா செய்யறாங்கிறத ஏற்கலாம். இன்னொரு கருத்து வன்முறைக்கான தீர்வு யோகா அப்படின்னு சொல்லி சுஷ்மா ஸ்வராஜ் பேசுறாங்க. கடந்த கால நிகழ்வுகள், இந்தியாவில் நடந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும், வேறு சில குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல மாநிலங்கள்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும், வன்முறைக்கான தீர்வு யோகா அப்படிங்கறதை உறுதிப்படுத்துற மாதிரி மெய்ப்பிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? வன்முறைக்கான தீர்வாக யோகா மட்டுமே இருக்க முடியுமான்னா எனக்கு தெரியல. ஏன்னா கல்வி முறை தான் ஒரு சமுதாயத்தை மாற்றி அமைக்கும். யோகா தெரிந்தவர்கள், யோகா கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள், யோகாவை நன்கு பயின்றவர்கள், அதை தினமும் பயிற்சி செய்பவர்கள் மனதிலிருந்து வன்முறை எண்ணம் அடியோடு போயிடுமா?
அது அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ கராத்தே கிளாஸ் எடுக்கிறவங்கலேருந்து குங்ஃபு கிளாஸ் உள்ளவங்கலேருந்து இது இப்போ கற்றுக்கிட்டாங்கன்னா அது பொதுவாக சொல்கிற விஷயங்களாக இருக்க முடியும். ஆனால் பொதுவாக கல்வி முறை தான் சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் பள்ளி அண்ணனாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் பள்ளி பருவத்தில் நாங்கள் படித்த போது நன்னறி கல்வி நன்னறி கதைகள்னு சொல்லி தனி சப்ஜெக்டாக உண்டு. ஆனால் இப்போது உள்ள கல்வி திட்டத்தில் அது இல்லை. மாரல் ஸ்டடீஸுக்குன்னு தனியாக ஒரு இது உண்டு. அதுமாரி ஸ்போர்ட்ஸுக்குன்னு ஒரு 1 hour 2 hour ஒதுக்குவாங்க. அதெல்லாம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருகிறது. அதனால யோகா மட்டும்தான் சமுதாயத்தை திருத்த முடியுமான்னா அது எனக்கு தெரியலை. அது கேள்விக்குரிய விஷயம் இல்லை. அது கசாப்பு கடைக்காரன் கூட யோகா செய்துவிட்டு கசாப்பு கடைக்கு தான் போகான். டாஸ்மாக் கடையில் மது விற்பனை செய்யக்கூடிய பணியாளர் கூட யோகா செய்துவிட்டு அங்கே தான் செல்வார். தன்னுடைய செயலுக்கும் அன்றாட தங்களுடைய வாழ்வியல் முறைக்கும் யோகாவிற்கும் எந்த தொடர்புமே இருக்க முடியாது. யோகா என்பது ஒரு தனி கலை. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் சொல்லக்கூடிய தீவிரவாதியாக இருக்கட்டும் அல்லது பணம் பறிக்கக்கூடிய கொள்ளையர்களாக இருக்கட்டும் அல்லது திருடர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே யோகா செஞ்சுட்டு அதை செய்வான். எனவே யோகா செய்வதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக மனித வாழ்க்கையினுடைய அந்த சிந்தனை அவர்களுடைய வாழ்வியல் முறை மாறிவிடுமா என்று சொன்னால் நிச்சயமா மாறாது. நீங்க குறிப்பாக என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு தமிழ்நாட்டினுடைய மௌனம் இப்ப அதிமுக பாரதிய ஜனதா கட்சி நெருங்கி வருகிறது மாதிரியான பல குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது, பலவிதமான செய்திகளை எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கும் போது ரொம்ப டிஸ்டிங்க்டா தெரிகிற மாதிரி இந்த விஷயத்துல அவங்க ஒதுங்கி இருக்காங்கன்னு இல்ல அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. இப்போதைக்கு ஆர்க நகர தேர்தல் பிரச்சாரம் அது சம்பந்தமான பணிகள் இருக்கிறதுனால கூட இது சம்பந்தமான கருத்துக்களை தெரிவிக்காம இருந்திருக்கலாம். அதனால அவங்க மறுக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது, ஏத்துக்கிறாங்கன்னு எடுத்துக்க முடியாது. அதனால கருத்து சொல்வதற்கான நேரமின்மை காரணமாக இருக்கலாங்கிறதா என்னுடைய கருத்தா இருக்க முடியும். கருத்து சொல்வது இல்ல இன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இன்னைக்கு பிரச்சார பயணத்தில் ஈடுபடுறாங்க. இது பற்றிய முன்னோட்டங்கள் முன்னறிவிப்புகள் தயாரிப்புகள் இருந்திருக்கக்கூடும். அதனால கருத்து சொல்லாம இருந்திருக்கலாமே தவிர அதை எதுக்கணுங்கிற என்ன இருந்திருக்குங்கிறத கருத முடியாது. இல்லை இது என்னன்னு கேட்டீங்கன்னா செயல்படாத நீ அடுத்து ஒரு தனியா இதுக்காக ஒரு வச்சிருக்கிறதுனால அந்த விஷயத்தை பத்தி பேசல. இதுவும் சரி, இதை தொடர்பான ஒரு கருத்துக்களை சொல்ல வேண்டிய பொறுப்பு ஒரு மாநில அரசுக்கு இருக்கிறது. ஒரு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிறது. மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதாலோ பிரதமர் செய்வதாலோ மாநில முதலமைச்சரும் செய்யணும், முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களை செய்ய சொல்லணுங்கிற மாதிரி கருத்தை நீங்க மன்னிக்கணும். அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய, ஏன்னா இது மத்திய அரசுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டும் இல்ல, கேரள முதலமைச்சர் மமதா பானர்ஜி போன்ற பல முதலமைச்சர்கள் ஆர்கனைஸ் பண்ணதாக தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நல்ல சிறந்த யோகா நாள்தோறும் யார் செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தமிழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு கொடுக்கலாம். தங்களுடைய பணியோடைய நீங்க குனிஞ்சுக்கிட்டு போறது நிக்கிறது இந்த மாதிரி யோகா டெய்லி செய்யறாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கிறப்ப அது ஒரு யோகா என்பது தொடர்பான ஒரு கருத்தை சிந்தனையை தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கணுமா இல்லையா? அதாவது ஒவ்வொரு கருத்துக்கும் தமிழக அரசினுடைய நிலைப்பாட்டை தெரிவிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுக்கு செய்தி ஊடகங்கள் தான் மேஜர் ஈவெண்ட் ஆகிச்ச வழி. அதை விட செய்திகள் எவ்வளவோ நடந்திருக்கின்றன. இன்னைக்கு ஐநா சபையில ஈழ பிரச்சனை பற்றிய கருத்தோட்டம் கூட ஓடிட்டு இருக்கு. அது சம்பந்தமான வாக்குவாதங்கள் கூட போயிட்டு இருக்கு. உங்க செய்தியிலே வந்திருக்கு. அதனால முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மௌனம், தமிழ்நாடு அரசு நேரடியாக இதுல தலையிடாமல் இருக்கிறது, நீங்க ஊடகங்கள் தான் இதை பெரிய நிகழ்வாக காட்டுறீங்க அப்படின்னு சொல்வது மூன்றும் மிக தெளிவாக உங்களுடைய நிலை என்ன அப்படிங்கறத காட்டுது. விவசாயிகளுடைய பயிர்க்கடன்களுக்கான வட்டி மானியம் வழங்குறதுல தற்போதைய முறையே தொடரணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறாங்க. தற்போதைய முறை அப்படின்னு சொன்னா கடன் கொடுத்த உடனேயே அரசினுடைய மானியத்தையும் அங்க பே பண்ணிட்டு கடன் தொகையை குறைச்சு அதற்கு பிறகு அந்த குறைந்த கடன் தொகைக்கான வட்டியை மட்டும் விவசாயிகளிடமிருந்து வசூல் செய்வது. ஆனா இப்போ வாங்கிய கடன் முழுவதும் கட்டி முடித்ததற்கு பிறகு கடைசியில மானியத்தை கொடுப்பதாக ஜூலை 31க்கு பிறகு அமலுக்கு வருவதாக ஒரு மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி அதை நீக்கிட்டு இந்த முறையே தொடரணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுடைய அந்த கோரிக்கை உங்களுக்கு ஏற்புடையதுதானா? அதாவது இது முதல்ல சுட்டி காட்டியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஏன்னா மத்திய அரசு சமீபத்தில் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையை நாங்கள் மாற்றப் போகிறோம் என்று மத்திய அரசு அறிவித்தது. அது எந்த விதமான மாற்றங்கள் இருக்கும் என்பதை ஜூன் மாதம் நாங்கள் அறிவிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் மத்திய அரசு இதுவரையில் அந்த அறிவிப்பை வெளியிடவில்லை. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அடிப்படையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் முழுமையாக வட்டி இல்லாத பயிர்க்கடன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் மத்திய அரசு முன்வர வேண்டும். குறைந்தபட்சம் அது முடியவில்லை என்று சொன்னால் தற்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும். இன்றைக்கி கோஆபரேட்டிவ் சொசைட்டிலாம் எடுத்துட்டிங்கன்னா
சரியாக வட்டியை அந்த வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த கடன் என்பது வட்டி இல்லாத கடனாக இருக்கிறது. இதே போன்று மத்திய அரசு அவர்கள் வழங்கக்கூடிய முழு பயிர்க்கடனுக்கும் வட்டி இல்லாத கடனை கொடுப்பது போன்ற ஒரு நிலைமை வந்தால்தான் விவசாயிகளை காப்பாற்ற முடியும். இந்த கடிதம் எழுதியிருப்பதன் மூலமாக அந்த கடிதத்தில் தமிழக முதல்வர் கடிதத்தில் பயிர்க்கடன்களுக்கான வட்டி மானியம் வழங்கும் இப்போதைய நடைமுறை தொடர வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஏப்ரல் 29ஆம் தேதி தங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளேன் என்று இவர் சொல்லுகிறார். இது எனக்கு புரியவில்லை. இவர் பதவியேற்றதே மே மாதம் தான் பதவியேற்கிறார். அப்படி இந்த பிரச்சனை எழுந்தது தற்பொழுதுதான் எழுந்தது. இந்த 29ஆம் தேதி கடிதம் எழுதியிருப்பதாக சொல்வது எனக்கு புரியவில்லை. இதை எதை மையமாக வைத்து எப்படி சொல்லுகிறார் என்று இது தெரியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த கடிதத்தின் மூலமாக மத்திய அரசு அறிவித்த பிறகுதான் நடைமுறைப்படுத்த போகிறார்கள். எனவே அந்த அறிவிப்புக்கு பிறகும் நம்முடைய எதிர்ப்பை, நம்முடைய கருத்தை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. முதலமைச்சர் பன்னீர்செல்வம் ஏப்ரல் 29ஆம் தேதி எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறது இல்ல இல்ல, தேதி தங்களுக்கு கடிதம் எழுதியுள்ளேன் இருக்குது. ஏப்ரல் 29, 2014 எழுதியிருக்கலாம். அதாவது வந்து இதில் 2 மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய புதிய இந்த பயிர்க்கடனுக்கான விஷயத்தில் வந்து 2 குறைபாடுகளை வந்து முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சுட்டி காட்டியிருக்காங்க. ஒன்று வந்து பயிர்க்கடனுக்கு வழங்கப்படுகின்ற அந்த வட்டி வீதங்கிறத வந்து மற்ற வட்டி வீதங்களோட, அதாவது வந்து வீட்டு வசதி கடனுக்கு வாங்குறவங்களுக்கு, வாகன வசதிகளுக்கு, அதுக்கெல்லாம் என்ன வட்டி வீதம் வழங்குவாங்களோ அதே வட்டியை இதுக்கும் விதிக்க போறோம்னு சொல்லி மத்திய அரசு ஒரு முடிவெடுத்திருக்கு. அது முதலாவது குறைபாடு. 2வது குறைபாடு வந்து அதாவது வந்து அவங்களுடைய கடன் தொகையை முழுமையாக அவங்களே செலுத்திடுறது. செலுத்தினதுக்கு பிறகு அவங்களுக்கான மானிய தொகையை வந்து திரும்ப ரீடெபாசிட் வந்து நாங்கள் பேங்க்ல அவங்களுடைய வங்கியில் இப்போ வந்து சிலிண்டருக்கு கேஸ் மானியத்திற்கு என்ன மாதிரி வருதோ அது மாதிரி கொண்டு வர போறோங்கிற 2 குறைபாடுகளை இது பண்ணி சுட்டி காட்டியிருக்காங்க. இப்போ வந்து 2 மாற்றங்கள் கொண்டு வர்றது வந்து இதுல தவறுகள் இருக்குங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க. இந்த தவறுகள்ல இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டியிருக்காங்க. அதாவது பயிர் விவசாயிகளுக்கான இதுக்கு வந்து தமிழக அரசு வந்து 4% மானியம் வழங்குது. பட் அவங்களுடைய கடனுக்கு 4% மானியத்தை ஏற்கனவே தமிழக அரசு வழங்கி கொண்டிருக்கிறது. அதையும் சேர்த்து இன்றைக்கு வந்து இந்த 2 விதமான மாறுபாடுகள் வருகின்ற போது ஏற்கனவே வந்து விவசாயத்தை விட்டு மக்கள் வந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்ற இன்றைய சூழ்நிலையில இவங்க வந்து இந்த 2 மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முழுமையா வந்து விவசாயிகளுக்கான கோரிக்கையாக அதை எழுப்பி இருக்கிறார்கள். பாலு சுட்டி காட்டின மாதிரி வட்டி இல்லா பயிர்க்கடன் அப்படிங்கிற கோரிக்கையை நீங்க முன்வைப்பீங்க. அதை வலியுறுத்துவீங்க. ஏற்கனவே 4% மானியத்தை தமிழக அரசு வழங்கிட்டு தமிழகம் வந்து 4% மானியத்தை வழங்குகிறது கூடுதலாக மத்திய அரசின் மானியத்தோடு சேர்த்து அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் கடிதத்துல சொல்றாங்க. கரெக்ட் தான். இதுல வட்டி இல்லாத இதை பத்தி இவங்க இதுல சொல்லல. இந்த செய்தியில இல்ல. பயிர்க்கடன்கள் அந்த எல்லா கடனையும் கடன் முழுக்க கட்டி முடித்ததற்கு பிறகு நீங்க டெபாசிட் உங்க எஸ்பி அக்கௌண்ட்ல வந்து பணத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னால என்ன 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 மாற்றம்? அந்த மாற்றம் வந்து எந்த விதத்துல மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றீங்க? அந்த அமௌண்ட்டுக்கும் சேர்த்து வட்டி கட்ட வேண்டிய நிலைமை. அதுதான் நாங்க சுட்டி காட்டுறோம், திரும்பவும் சுட்டி காட்டுறோம். அதாவது விவசாயிகளுடைய நலனை விவசாயிகள் இடத்தில் இருந்து சிந்தித்து யோசித்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் மத்திய அரசு. அப்படி இல்ல உங்களுக்கு குறை சொல்ல, மத்திய அரசு சொல்றேன். மத்திய அரசு என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே வியாபார வணிக நோக்கத்தோடு, லாப நோக்கத்தோடு என்று பார்க்கக்கூடிய நிலைமை என்பது தெரியுது. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உதவி செய்யும் போது மட்டும் எல்லா சலுகைகளையும் வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அரசு இன்றைக்கு இந்தியாவினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை அவர்கள் புறக்கணிக்கக்கூடிய ஒரு போக்குதான் இந்த நிலைமை என்று நான் புரிந்து கொள்கிறேன். அதான் வேளாண் துறைக்கு தாராளமாக கடன் வழங்கி அந்த துறையை நமது நாடு ஊக்குவிக்க வேண்டிய நிலையில இப்போது வழங்கும் பயிர்க்கடன் நடைமுறையில மாற்றம் செய்வது அழிவையே ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து நீங்க ரெண்டு பேருமே ஒரே கருத்துல தான் இருக்கிறீங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 5வது முறை ஜெயலலிதா பதவியேற்று 1 மாதம் முடியுது. ஓ பன்னீர்செல்வம் தலைமையில செயல்படாத அரசு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஜெயலலிதா மட்டும் மீண்டும் முதலமைச்சராகிவிட்டால் இப்போது நடக்கக்கூடிய அரசு வேகமாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நிலைமை இல்லை. அந்த அரசை விட இந்த அரசு வந்து முடங்கி போயிருக்கிறது அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் நேற்று ஒரு அறிக்கையில சுட்டி காட்டுறாரு. அவருடைய அந்த குற்றச்சாட்டை நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, அவருடைய குற்றச்சாட்டை வந்து நான் உண்மையா மறுக்கிறேன். அதாவது வந்து முன்ன வந்து செயல்படவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திரும்ப அதாவது எந்த துறையில் எதில் செயல்பாடு இல்லைங்கிறத அவர் சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. 6200 கோடி ரூபாய்க்கு ஏற்கனவே தொடங்கப்பட்ட, ஏற்கனவே நடந்து முடிந்த திட்டங்களுக்கான திறப்பு விழாவை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பதவியேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு
ஒன்றிய வாரியாக ஒவ்வொரு நகராட்சி வாரியாக அம்மா உணவகங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் திறக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைக்கு கூட ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் 1.5 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒவ்வொரு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து யூனியன் ஆபீஸ்லையும் இருக்கிற அந்த யூனியன் அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு செயல் திட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கின்ற போது ஈவிகே இளங்கோவன் போலவே இவரும் அறிக்கையை வைத்தே அரசியல் நடத்தி விடலாம் என்று நினைக்கிறாரோ என்று தெரியவில்லை. இவர்கள் அரசியல் செய்ய வேண்டியது இன்றைக்கு ஆர்க்க நகரில் இவர் போட்டிட்டு இருக்க வேண்டும். ஜனநாயக கடமையிலிருந்து விலகிவிட்டு தற்போது குற்றஞ்சாட்டுவது, அது செயல்படவில்லை, இது செயல்படவில்லை, மொத்தமாக பொதுவாக பதில் சொல்வது, லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுவான குற்றச்சாட்டுகள். அந்த வேக் அண்ட் பால்ட் அண்ட் வேக்னு சொல்லுவாங்க. எங்க சட்டமொழியில் வந்து அண்ணன் பாலு அவர்களுக்கு நன்றாக தெரியும். பால்ட் அலிகேஷன், மொட்டையா ஏதாவது ஒன்று சொல்றது, மொட்டை பெட்டிஷன் போடுற மாதிரி அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர இந்த துறையில இதுல செயல்பாடு இல்லைன்னு அவங்க குறிப்பிட்டு சொல்லட்டும், நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். பொதுவாக குற்றச்சாட்டு சொல்றீங்க, குறிப்பிட்ட துறையில என்னென்ன நடக்குது அப்படிங்கறத விளக்கத்தை நீங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி காசிநாத பாரதி சொல்றாரு. ஆனா உங்களுடைய அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், அந்த மொழி வந்து மிக கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்குது. நிச்சயமா இந்த குற்றச்சாட்டை எழுப்பவில்லை என்று சொன்னால் ஜனநாயகம் என்பதே இல்லை என்று ஆகிவிடும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மோசடி தமிழ்நாட்டில் அரங்கேற்றப்படுகிறது. மக்களை முட்டாளாக்கும் முயற்சியை தமிழக அரசு திட்டமிட்டு செய்கிறது. 30 நாட்கள் நீங்கள் சொல்வதை போன்று மே மாதம் அவர் பதவியேற்ற போது தமிழகம் முழுவதும் இருந்து அதிமுகவினுடைய தொண்டர்கள் சென்னையிலே அவர் வருகின்ற பொழுது அந்த வீதியிலே அன்றைக்கு சுட்டெரிக்கும் வெயிலில் நின்று அவரை வரவேற்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், கிளம்பிட்டாங்க, இனி பார் தமிழகம் அப்படியே பூத்து குலங்க போகுது, தேனாரும் பாலாரும் ஓடு என்று நாங்க சொல்லல, நீங்க தான் சொன்னீங்க. ஆனால் ஓ பன்னீர்செல்வம் இருந்தபோது செயல்படவில்லை என்று எதிர்க்கட்சிகள் எல்லோரும் சொன்னோம். அந்த நிலைமை அப்பொழுது இருந்தது. அதை விட மோசமான நிலைமை இப்பொழுது என்ன நடக்குது? புதிய திட்டம், எந்த திட்டத்தை நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள்? புதிதாக முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு அறிவித்த திட்டங்கள் என்ன? பேருந்து, முன்பிருந்த பேருந்து, கட்டி முடிக்கப்பட்ட அம்மா உணவகங்கள், முன்பு முடிக்கப்பட்ட பணிகளை இதில் செய்கிறாங்க. இன்னொன்று முக்கியமானது, காசிநாதன் நண்பர் பாரதி அவர்கள் ஒரு ஆளும் அரசியல் இயக்கத்தினுடைய சார்பில் அதை நியாயப்படுத்துவதற்காக வருகின்ற பொழுது பொறுப்போடு பதில் சொல்ல வேண்டும். நான் கேட்கிறேன் ஒரு கேள்வியை. 30 நாட்களில் வெறும் 7 நாட்கள் மட்டுமே அவர் நமது தலைமைச் செயலகத்துக்கு சென்றிருக்கிறார். அந்த 7 நாட்கள் சென்ற போது பல துறைகளில் எடுக்கப்பட்ட படங்களை ஒவ்வொன்றாக ஒரு நாளுக்கு இன்று வெளியிட்டார் என்று பத்திரிகைகள் வெளியிடுவது மக்களை முட்டாளாக்கும் செயலா இல்லையா? இல்ல, அதாவது மக்களை முட்டாளாக்குற செயலை பத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லக்கூடாது. ஏன்னா வந்து மன்னராட்சி கூடாதுங்கிறதுக்காக தான் ஜனநாயக முறை மன்னராட்சி கூடாது என்பதற்காக தான் ஜனநாயக முறையை கொண்டு வந்தோம். ஆனால் இவர் வந்து கருணாநிதியினுடைய பிரதிபிம்பமாக இன்றைக்கு தனக்கு பிறகு நான் சொல்ற விவாதத்துக்கு என்ன பதில் சொல்லுங்க. நீங்க நவீன கால மன்னராட்சியை கொண்டு வரீங்களா? உங்க மகன் அன்புமணிக்கு வந்து நீங்க வந்து பட்டாபிஷேகம் நடத்துவீங்க, இளவரசர். அவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் இளவரசர். இன்னைக்கு இளவரசர்களுக்குள்ளார வந்து அறிக்கை போர் நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றீங்க? நான் சொல்றேன் அது தனியா இல்ல இவர்களுக்கு வந்து ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை பத்தி பேசுவதற்கு உங்கள்ட்ட என்ன ஜனநாயக பண்பு இருக்குன்னு நான் கேட்கிறேன். இல்ல நேரடியாக ஜனநாயகத்தை பற்றியும் பேசுவதற்கு இவர்கள்ட்ட என்ன ஜனநாயக பண்பு இருக்கு? மன்னரா அப்பா இருப்பாரு, பையன் வந்து இளவரசரா இருப்பாரு. பாலு சொல்ற அல்லது டாக்டர் ராமதாஸ் சொல்ற அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் வந்து ரொம்ப தெளிவானது. உண்மைக்கு மாறான தகவலை தமிழ்நாடு அரசின் செய்தி குறிப்பு தருகிறது. இல்ல 6600 கோடி ரூபாய்க்கு நாங்க வந்து திட்டங்கள், ஒவ்வொரு திட்டங்களையும் நாங்க சொல்றோம். அம்மா உணவகங்களை திறந்திருக்கோம், திறக்கலன்னு சொல்றாரா நண்பர் பாலு? கேளுங்க. அடுத்ததாக வந்து இன்றைக்கு ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் ஒவ்வொரு பகுதியிலும் திறக்கப்பட்டிருக்கின்றன, நவீன மருத்துவமனைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. ஏதாவது ஒண்ணு இந்த திட்டம் நடக்கல, இதை இது நடக்கலன்னு சொல்லுங்க. மொட்டை பெட்டிஷன் போடுற மாதிரி மொட்டையா வந்து எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றதுங்கிறது வந்து எதுவுமே இவங்கள்ட்ட இல்ல, விஷயங்கள் இல்ல, ஆதாரங்கள் இல்ல, அதனால வந்து மொட்டையா பேசுறாங்கிறதா எங்களுடைய கருத்து. அதாவது வரக்கூடிய செய்தி குறிப்புல வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் அன்றாடம் நடந்ததுதான் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, நேற்று கூட ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் திறந்திருக்காங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னா, இல்ல
நேத்து ஒண்ணே ஒண்ணு நான் ரொம்ப மீண்டும் சொல்றேன். சொல்லுங்க, எந்த துறையில சொல்லுங்க. நேற்றைய தினம் அவர் தலைமைச் செயலகம் சென்றாரா? இல்ல, இதெல்லாம் வந்து நாங்க வந்து இது பள்ளி கிடையாது, இது வந்து ஸ்கூல் கிடையாது, வந்து டீச்சர் போய் அங்க கையெழுத்து போடணும், தலைமை ஆசிரியர் போய் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. மக்களுக்கு என்ன திட்டங்கள், இந்த திட்டம் நடைபெறல அப்படிங்கறத நீங்க சுட்டி காட்டுங்க, குறிப்பிட்டு சொல்லுங்க, மொத்தமா பேசாதீங்கிறதா எங்களுடைய கருத்து. ஏன்னா மொத்தமா பேசுவதற்கு உங்கள்ட்ட கருத்து இல்ல, இன்னைக்கு ஆர்கே நகர்ல போட்டியிடுவதற்கு உங்கள்ட்ட திறமையும் இல்ல, தகுதியும் இல்ல, மக்கள் சக்தி இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க வந்து அறிக்கை போர் மட்டுமே நடத்தி கொண்டிருப்பது அப்படின்னு சொன்னா, இல்ல ஜனநாயகம் அன்பாது உங்கள்ட்ட இருக்கான்னா நீங்க வந்து மன்னர் இளவரசர் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து ஜனநாயக முறையில மிகப்பெரியதுன்னா அமெரிக்க ஜனநாயகத்தை எடுத்துக்கலாம். அங்க வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு கிளாரி கிளிண்டனுடைய மனைவி, முன்னாள் அதிபருடைய மனைவி வந்து போன எலெக்ஷன்ல தோற்று போனார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஒபாமா தான் இன்னைக்கு வந்து அதிபரானார். ஆனா அன்னைக்கு அங்க இருக்கிற ஜனநாயக முறை வேறு, இங்க வந்து இவங்க வந்து இவரே அறிவிச்சிருவாரு பையனை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா. பாட்டாளி மக்கள் கட்சியில வேற யாரும் தகுதியான திறமையான நபர்கள் இல்லையா? நான் கேட்கிறேன். இல்ல ஜனநாயகத்தை பத்தி பேசுறதுக்கு இவங்கள்ட்ட என்ன அருகதை இருக்குங்கிறத நான் கேட்கிறேன். தனியாக வேற இல்ல ஜனநாயகத்தை அரசியல் கட்சிகளில் நிலவக்கூடிய ஜனநாயக மாண்புகளை பற்றி தனியாக பேச இப்ப நான் சொல்லிட்டேன். 6200 கோடி ரூபாய்க்கு நாங்க வந்து ஏற்கனவே நடைமுறைப்படுத்த திட்டங்களை திறந்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு 67 கோடி ரூபாய்க்கு புதிய திட்டங்கள் நேற்று அறிவித்திருக்கிறார்கள். இதுல எந்த இடத்துல எந்த டிபார்ட்மெண்ட் செயல்படலங்கிறத அவங்க சொல்லட்டும். ஏதாவது ஒண்ணு சொல்லட்டும், ஏதாவது ஒண்ணு சொல்லட்டும், அதுக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல எந்த துறை செயல்படலன்னு சொல்லட்டும், நான் பதில் சொல்றேன். அடிப்படையா இது போன்ற காலை நேரங்களில் ஒரு மக்களுக்கு பயனுள்ள செய்திகளை விவாதிப்பதற்காக இது வந்து இதுவும் பயனுள்ள செய்தி தானே. இந்த விஷயத்துல ஒரு அரசினுடைய செயல்பாட்டை பற்றி குறை சொல்லுகின்ற பொழுது பாரதி அவர்கள், அதுதான் நான் கேட்கிறேன், எந்த துறைன்னு சொல்லுங்க. பேசினப்ப நான் ஒரு வார்த்தை தயவு செய்து கொஞ்சம் எந்த துறைன்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்கள் இது போன்ற அரங்க நிகழ்ச்சிகளில், இது போன்ற செய்திகளில் ஏதாவது ஒரு கருத்தை ஒரு இயக்கத்திற்கு எதிராக சொல்லிவிட்டால் அதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்தை திணிப்பது என்பது தவறானது. இது மக்கள் சார்ந்த பிரச்சனை, இது அரசியல் சார்ந்த பிரச்சனை அல்ல. ஒரு அரசியல் இயக்கம் சேர்வது இல்லை என்பது வேறு. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று சொல்வது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு இயக்கத்தின் சார்பாக என்பதை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு குடிமகனாக எங்களுடைய கேள்வி ஒரு முதலமைச்சருக்கு, எங்களை ஆளக்கூடிய முதலமைச்சர், நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம், உண்மையிலேயே முதலமைச்சருக்கு உடல்நலம் இல்லையா? எங்களுக்கு தெரிய வேண்டும். உண்மையிலேயே உடல்நலம் இல்லை என்று சொன்னால், உடல்நலம் இல்லாத ஒருவரை சிரமப்படுத்தி அவரை துன்பப்படுத்தி அந்த பணியை செய்ய வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் யாரும் அல்ல. ஆனால் உண்மையை மறைத்து நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று மக்களுக்கு தெரிவித்துவிட்டு, உடல்நலம் இல்லாத காரணத்தினால் தேசிய கீதத்தினுடைய நேரத்தை கூட குறைத்துவிட்டு நாள்தோறும் திட்டங்கள் அறிவிப்பதை போன்று இன்னைக்கு என்ன சொல்றார், பால் கறக்கக்கூடிய மாருக்கு வக்கீலனுடைய செய்த அந்த காண்பித்து பால் கறக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது என்று சொல்கிறார் என்று சொன்னால், இது மிக ஒரு அழுத்தமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை செய்தி ஊடக பிரிவு இருக்கிறதே, இதை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அரசினுடைய செய்தி பிரிவு தெளிவுபடுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி என்பது செய்தியை நீங்க மாத்திக்கிட்டு வர்றீங்க. இல்ல வந்து யாரும் உடல்நிலை சரியில்லைன்னு யாரும் எங்களுடைய இயக்கத்திலிருந்து யாரும் சொல்லல. நீங்களா வந்து உங்களுடைய கற்பனைகளை வளர்த்து கொண்டே வந்து நீங்களா கேள்வி கேட்கறது எனக்கு எப்படிங்கிறது புரியல. நான் தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், எந்த துறையில எதுல செயல்பாடு இல்லைங்கிறது, எது எந்த துறை இன்சானிட்டியா இருக்குன்னு சொல்லுங்க, அதுக்கான பதில் நான் சொல்ல தயாரா இருக்கிறேன்னு சொல்லிட்டேன். பிறகு நீங்க குறிப்பிட்ட இதை சொல்லாம பொதுவாகவே பேசிக் கொண்டு வருவதுங்கிறது உங்கள்ட்ட ஆதாரங்கள் இல்லைங்கிறது தான் நான். இல்ல, சென்னையில இருக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக தலைமைச் செயலகத்துக்கு வந்து வேலை செய்வாங்க. இப்போ வந்து இந்த ஒரு மாதத்துல 7 நாட்கள் தான் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு அந்த அறிக்கையில சொல்றதன் அடிப்படையில ஏன் வரவில்லை அப்படிங்கறத வந்து உடல்நலத்தோட கிளப் பண்றாரோ அப்படின்னு சொல்லி தோணுது. அது எந்த அடிப்படையில அந்த சந்தேகத்தை அவர் முன்வைக்கிறாருங்கிறத பாலு தான் சொல்லணும். அதாவதுங்க, நீங்க இது வந்து நான் சொல்றேன், வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் தலைமைச்சரத்துக்கு வந்து செல்லும் முதல்வராக இருந்தோம்னு சொன்னா இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை மாற்ற முடியுமா? இன்னும் சொல்ல போனால், இது போன்ற ஒரு முதலமைச்சர் வர்றதுக்காக மக்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து தவம் இருந்தார்கள். இன்னும் தமிழ்நாட்டில் தம்பி சொல்லிக்கிட்டே இருக்காரு மீண்டும் மீண்டும், என்ன செய்யல. முதலமைச்சராக ஜெயலலிதா அவர்கள் இந்த வழக்குக்கு பிறகு, தீர்ப்புக்கு பிறகு, பதவியேற்றதற்கு பிறகு புதிய திட்டம் என்னன்னு நாங்க கேட்கிறோம். 17 திட்டங்கள் நீங்கள் துவக்கி வச்சிருக்கீங்க இந்த 7 நாட்கள்ல. இந்த 17 திட்டங்கள் இதற்கு முன்பு நடைமுறைப்படுத்தி முடிக்கப்பட்ட திட்டங்கள் தான் செஞ்சிருக்கீங்க. 19 சொல்லுங்க. புதிதாக இருங்க ஒரு நிமிஷம் இருங்க தம்பி. நீங்க
நாங்க இந்த திட்டத்தை புதிதான திட்டத்தை நாங்க கொண்டு வந்திருக்கோம். ஒன்றை மக்களுக்கு சொல்லுங்க. நான்கு ஆண்டு முடிந்ததுக்கு பிறகு 5வது ஆண்டுல புதிய திட்டங்கள் வந்து இந்த குறிப்பிட்ட 20 நாள் 25 நாளைக்குள்ள ஏன் செய்யல அப்படின்னு கேட்கறதுல ஏதாவது பொருள் இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஏன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் முழுக்க ஒவ்வொரு புதிய திட்டங்கள் இல்ல, ரொம்ப தவறு. ஏன்னா அதிமுக தொண்டர்களே சொன்னார்கள், அந்த ஜெயலலிதா அவர்கள் வீட்டில் இருந்ததன் காரணமாக ஓ பன்னீர்செல்வம் முழுமையாக ஒரு முதலமைச்சராக பணியாற்ற முடியவில்லை, அம்மா வருவாங்க காத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். ஜெயலலிதாவும் வீட்டிலே அமர்ந்து தமிழகத்தினுடைய நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை யோசித்திருந்தால் நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய மின்துறை தொடர்பான திட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது. பத்திரிகை படிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. அதானி குழுமத்தோடு இப்போது வந்து கிட்டத்தட்ட 4700 கோடி ரூபாயில அவங்க ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு தெரியல இவங்க இல்ல இவங்க பத்திரிகை படிக்காமலே வெறுமனே குற்றச்சாட்டுகளை சொல்வதுங்கிறது நான் உண்மையா மறுக்கிறேன். அதானி குழுமத்தோடு நேற்று கூட தினமணி பத்திரிகையில வந்திருக்கிறது. அதானி குழுமத்தோடு சேர்ந்து 4700 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து சூரிய மின்சக்தி ப்ராஜெக்டை துவங்கி இருக்கிறாங்க. எதை இவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள் தான் எனக்கு தெரியல. குற்றம் சாட்டுவதற்கான வழிகள் இல்லாத போது ஏதோ ஒன்றை சொல்வதுங்கிற அடிப்படையில தான் அவங்க சொல்ற மாதிரி தெரியும். உண்மையா இல்ல இப்ப நான் சொல்றது இப்போதைக்கு 200 மெகாவாட், அதற்கு பிறகு சக்தியை அதிகரித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தத்தை, ஒரு திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததான் நான் இன்னொரு இதை சொல்றேன். இது வந்து முதலமைச்சரா இருக்காங்கிறதுக்காக அவங்களுக்கு வருகை பதிவேடு வைத்து 7 நாள் வரணுங்கிறது கிடையாது. திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன, திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றனவாங்கிறது ஒரு கருத்து. அடுத்து வந்து ஏற்கனவே மக்கள் நல அரசாக செயல்பட்ட போது இருக்கின்ற திட்டங்களை தான் திரும்ப தொடங்க முடியும். அப்ப நாங்க எதுவுமே செயல்படுத்தாம இருந்த ஜீரோ ப்ராஜெக்டை நாங்க கொண்டு வர போறோம். அப்படி செயல்படுத்தாம இருந்த வந்து சூரிய சக்தி மின்சக்தி கூட வந்து பசுமை வீடுகள் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கின்றன. சூரிய சக்தி மின்சாரத்தை இப்போது கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு மின்மிகை மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம், மின்வெட்டு இல்லாத மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம். எந்த இடத்துல இவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்கிறத எனக்கு புரியல. ஏதாவது ஒரு துறையை சொன்னார்கள் என்றால் அதில் நாங்க செய்திருக்கிற சாதனை எங்களால சொல்ல முடியும். அதாவது நீங்க ஒரு காசிநாத பாரதி வந்து வரிசையாக சில விஷயங்களை சொல்றாரு. ராமநாதபுரத்துக்கான சூரிய மின்சக்தி திட்டம் ஏற்கனவே வருதுன்னு சொல்றாரு. அதே போல திட்டங்கள் இருக்கு, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளேயே ஆரம்பிச்ச திட்டங்கள் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆனா நீங்க எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி ஜஸ்ட் இந்த இப்ப தம்பி சொல்றாரு 6432 கோடி ரூபாய் 17 துறைகளினுடைய திட்டம். இந்த திட்டம் இவர் பதவியேற்றதற்கு பிறகான திட்டங்களா என்பது ஒரு கேள்வி. ஆமா, இன்னும் பிறகு வந்து இல்லைங்க, இதை பாருங்க, நீங்க மீண்டும் நீங்க பேசணும்னா தயவுசெய்து சொல்றேன், இது காலை நேரம், மீண்டும் சொல்றேன், தரமான விவாதத்தை நடத்தணும், மற்றவர்கள் பார்க்கும் பொழுது பயனுள்ளதாக இருக்க வேண்டும். நீங்க பேசுறது மட்டுமே நீங்க தரமானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுடைய தவறா இருக்கு. நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி பொதுமக்கள் தான் சொல்லக்கூடிய, மீண்டும் சொல்லிடுறேன், ஒரு நடைபெற்றதை அவர் கேக்குறது வந்து தொடங்கி வைத்த திட்டங்களா, ஊராட்சி ஒன்றிய இல்ல, ஏன் நான் சொல்றேன், இல்ல நீங்க வந்து ஏன் நான் சொல்றேன்னா முடிவடைந்த திட்டங்களையும் சேர்த்து இத நான் எப்படி சொல்றேன்னா, என்னுடைய மாமனார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ஒண்ணே கட்டுக்கொண்டிருக்கிறார் தலைஞாறு பகுதியில. அது வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்ததுக்கு பிறகு துவக்கப்பட்ட திட்டம். 2 கோடி ரூபாயில நடக்கிற அந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் நேற்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால வந்து நாங்க வந்து திட்டங்களை பற்றி தெரியாமல் நாங்க இங்க விவாதத்துல ஈடுபடலங்கிறத நாங்க திட்டங்கள் வந்து நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் தொடங்கி வைக்கப்படுகிறது அப்படிங்கறத நீங்க சொல்றீங்க. அவர் வந்து புதிதாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டது அதுக்குள்ள இருக்கான்னு கேக்குறாரு. அதான் சூரிய சக்தி மின்சாரம். இப்ப வந்து நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஒரு திட்டத்தை அவர் தொடங்கி வைப்பதை போன்று செய்தி குறிப்புகளை அனுப்பி செயல்படாத அரசை செயல்படுவது போல காட்டும் முயற்சி, இந்த விஷயத்திற்கு ஒரு பதில் நான் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் இந்த அரசு செயல்படுதா இல்லையா என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளும். அடிப்படையற்ற குற்றச்சாட்டு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? எங்க சட்டத்துறையில சொல்லுவோம், அது மாதிரி வந்து மொட்டையான குற்றச்சாட்டுங்கிறது தான் நான் சொல்றேன். எது அதாவது 7 நாட்களுக்கு மேல் ஜெயலலிதா சட்டமன்றம் நான் நீங்க வருகைப்பதிவு வேலை கேட்காதீங்க. இல்ல வருகைப்பதிவு வேலை கேட்காதீங்க. இல்ல பாலாறும் தேனாரும் ஒண்ணுச்சா, நீங்க மத்திய சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்த போது வந்து இந்தியா ஃபுல்லா பாலாறும் தேனாருமா ஒண்ணுச்சு என்ன? அதெல்லாம் வந்து அதாவது ஒரு அரசாங்கம் சட்டத்திற்கு உட்பட்டு சட்டத்தின் ஆட்சி செய்கின்ற போது என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம். அதை மிகச்சிறப்பாக செய்திருக்கிறோம். அதனாலதான் எங்களுக்கு வந்து 37 பாராளுமன்ற தொகுதியில் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைச்சது. அதனால வந்து இவங்களுக்கு குற்றச்சாட்டு சொல்வதற்கு எதுவும் கிடையாது. இந்த அப்பீலை நம்பிக்கிட்டு இருந்தாங்க, அப்பீலை வச்சுக்கிட்டு எதுவும் பண்ண முடியுமான்னு போய் மேகதாது அணைக்காக வந்து கர்நாடக முதல்வரை சந்திக்காதவர்கள் எதற்காக போய் சந்தித்தார்கள்னா, இந்த வழக்கில் இவங்களை எப்படியாவது உள்ள வச்சிட முடியுமா, அப்பீல பண்ண முடியும், அதற்காக இவங்களுடைய இன்டென்ஷன் நமக்கு தெரியுது. இன்னைக்கு இன்னமும் ஒருபடி மேல போய் சொன்னோம்னா, லட்சக்கணக்கான இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட, இலங்கையில் ஈழத்தமிழர்கள் கொல்லப்பட்ட போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து அழகு பார்த்து கொண்டிருந்தவர்கள் தான் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான இயக்கம். அதனால வந்து இவங்க வந்து தமிழினத்தையோ தமிழர்களையோ தமிழ் மக்களுக்காகவோ எதுவும் செய்ய போற கிடையாது. இவங்க வந்து மொட்டையா சொல்ற குற்றச்சாட்டுகள்லாம் எங்களால பதில் சொல்ல முடியாதுங்கிறத. தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத துறைகளே இன்றைக்கு இல்லை.
நீங்க அதே குற்றச்சாட்டு சிபிஐ இயக்கம் மீண்டும் சொல்றேன், இந்த விவாதத்தை நாகரிகத்தோடு நடத்தணும். மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யறேன். பல குற்றச்சாட்டுகளுக்கு நான் பேச விரும்பல. மீண்டும் மீண்டும் போர் உச்சகட்டமாக இருந்த போது நீங்க அன்புமணி அங்க அமைச்சராக இருந்தாருன்னு எப்படி ராஜினாமா இல்ல போர் நடந்துட்டு இருந்த பேர்ல இருந்தாரு, உச்சகட்டத்துல இருந்த போது இல்ல. உச்சகட்டத்துல இருந்த போது ரொம்ப கிளவரா வெளில வந்துட்டாரு, அது வேற விஷயம். இல்ல அது கேத்தன் தேசாய் வழக்கு அது நிறைய இருக்கு, அதுல வந்து நம்ம சொல்ல முடியாது. கேத்தன் தேசாய் கைது செய்யப்பட்டதுல இருந்து அங்கீகாரம் இல்லாத மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி கொடுத்ததுல இருந்து அது பத்திய சம்மன்ல இப்ப வந்து அவர் சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு இருக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் நம்ம ஊழலை பத்தி பேசுவோம், உட்கார்ந்து பேசுவோம். அது தனி டிபேட் வைங்க. அதாவது இந்த அறிக்கையின் மூலமாக 30 நாள் முதலமைச்சரானதற்கு பிறகு செல்வி ஜெயலலிதா நிர்வாகத்தை சீர்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்கிறாரா என்று சொன்னால் இல்லை. இவர் இல்லாத போது பல்வேறு துறைகளில் நடந்த மிகப்பெரிய ஊழல்களினுடைய வெளிப்பாடு ஓ பன்னீர்செல்வத்தினுடைய சகோதரர் கைது செய்யப்படக்கூடிய நிலைமை உருவானதை மறந்துவிடக்கூடாது. அப்படி இது போன்ற விவாதத்துக்கு குறுக்கிட்டாருன்னு சொன்னா நான் பேசவே மாட்டேன். நான் ஒரு நாகரிகத்தை பின்பற்ற வேண்டும், நாகரிகத்தை பின்பற்ற சொல்றேன். நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அதாவது ஒரு அரசினுடைய செயல்பாட்டை விமர்சனம் செய்கின்ற பொழுது ஒரு குடிமகனுக்கு சொல்ல வேண்டிய பதிலை போன்று சொல்லணும். நான் வரணும்னு எதிர்பார்க்க கூடாது என்று சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுடைய இருமாப்பை காட்டுகிறது. நீங்க சொல்லுங்க, மக்களை மதிக்க தவற எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வதை காட்டுகிறது. ஒரு முதலமைச்சர் என்பவர் கூடிய வரையில் 20 மணி நேரம் மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர் எங்கள் முதலமைச்சர் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அப்படி செய்கிறாரா என்று பார்க்க வேண்டியதும் அதை கேள்வி கேட்க வேண்டியதும் மக்களுடைய இடத்தில் இருக்கிறோம். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த அறிக்கையின் மூலமாக நாங்கள் சொல்லக்கூடிய செய்தி மீண்டும் மீண்டும் சொல்றேன், இங்கு நடக்கக்கூடிய பல்வேறு மோசடிகளை இந்த அறிக்கையின் மூலமாக மாற்ற முடியுமா என்று சொன்னால் முடியாது. ஆனால் நாங்கள் கேட்பது மக்களை ஏமாற்றும் இந்த முயற்சியை ஏன் இந்த அரசு செய்கிறது? வருகை பதிவு அப்படின்னு நீங்க இல்ல தவறு, மீண்டும் நான் அதை எதிர்பார்க்கல. அதாவது நாள்தோறும் வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, அது முறையும் அல்ல. ஆனால் அதே வேளையில் மக்களை ஏன் ஏமாற்ற வேண்டும், மக்களிடம் ஏன் பொய் சொல்ல வேண்டும்? மக்களுக்கு நாள்தோறும் திட்டங்கள் அறிவித்தது போன்று ஏன் ஊடகங்களுக்கு செய்திகளை நாள்தோறும் இன்னைக்கு நேத்து கொடுத்த செய்தி இருக்கிற தம்பி சொல்றாருல, நேத்து கொடுத்த செய்தி அது எப்படி தெரியுங்களா? பேருந்து மாநிலத்திற்கு வழங்குவதற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியினுடைய செய்தியை 4 நாள் கையில வச்சிருக்காங்க. 4 திட்டங்களை அறிவிக்கிறாங்க. நாள்தோறும் ஒரு திட்டங்கள் என்று பத்திரிகைகள் கொடுக்கறாங்க. அது தீர்ந்து போன பிறகு இல்ல, அது தீர்ந்து போன பிறகு இதற்கு முன்பு இருக்கக்கூடியதை எடுத்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அவர் சொல்ற மாதிரி நடந்திருந்ததுன்னா அதற்கான அவசியம் என்ன இருக்கு? இல்ல, அதாவது நான் கேட்கிறேன், குரலை உயர்த்துவதனாலோ ஆத்திரப்படுவதனாலோ இங்க ஒண்ணு இதுக்கு நடக்க போறது கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, நீங்க தவறான அறிக்கையை கொடுத்து மக்களை ஏமாத்துறவங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க நாங்க தவறான அறிக்கை கொடுத்ததா நீங்க சொல்லிட்டீங்க. தமிழ்நாட்டில் நிர்வாகம் சரியில்லை, நிர்வாகம் நடைபெறவில்லை, நிர்வாகம் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இப்ப நீங்க எல்லா நிலைகளிலும் இடையில பேசாதீங்க, முடங்கி போயிருக்கிறது. நீங்க இப்ப இடையில பேசாதீங்க. நான் ஆதாரபூர்வமா சொல்றேன், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் யார் கட்டினாங்கறது வரைக்கும் நான் சொல்றேன். அடுத்ததாக வந்து சூரிய சக்தி மின்சாரம் தொடங்கப்பட்டிருக்கிறதுங்கறத சொல்றேன், பசுமை வீடுகள் திட்டம் தொடங்க வைக்கப்பட்டிருக்கிறதுங்கறத சொல்றேன். இருக்கின்ற திட்டத்தை தான் நாங்க செய்ய முடியும், ஏற்கனவே செய்யாமலா இருந்தோம். நாங்க மக்கள் நல அரசுங்கிறது ஏற்கனவே இருக்கிற திட்டங்களில் புதிய இப்ப பேருந்துகள் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் ஓடிட்டு இருக்கு, இன்னொரு 100 பேருந்துகளை நாங்க வாங்கி கொடுக்கலாம். இப்படிதான் செய்ய முடியுமா தவிர இருக்கின்ற திட்டத்தை தொடங்குகிறார்கள், புதிய திட்டத்தை தொடங்குகிறார்கள். அப்ப எதை செய்ய சொல்றீங்க நீங்க? முதலமைச்சர் மட்டுமல்ல, நீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா அன்புமணி ராமதாஸை முதலமைச்சராக நாங்க அறிவிக்க முடியுமான்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க. அது செய்ய முடியாது. என்ன இருக்கிற திட்டத்துல நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். எப்படி நீங்க சொல்றீங்க புதுசா நாங்க தொடங்கணும்னா? நாங்க இன்னைக்கு அரசு ஆரம்பிச்சிருக்கோம், அரசு ஆரம்பித்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. நீங்க வந்து இருக்கிற திட்டத்தை தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அதாவது அரசியல் ரீதியான அரசியல் ரீதியான ஒரு விஷயத்துக்கு நான் சொல்லிடுறேன். பல்வேறு செய்திகளை சொல்றாரு. இது வந்து காலையில பேசுவதற்கான விஷயங்கள் அல்ல என்று சொன்னாலும் அரசியல் ரீதியாக அன்புமணி ராமதாஸ் அவர்களை நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கிறது என்பது ஜனநாயகத்தில் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய அடிப்படையில் செய்திருக்கிறோம். மக்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள். நீண்ட காலமாக திமுக, அதிமுக ஒரு முதலமைச்சர் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற ஒரு தோற்றத்தை உடைக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். முதலமைச்சர் என்பது இந்த நாட்டில் அவர்களுக்கு மக்களுக்கு செய்யக்கூடிய முதல் ஊழியர். அவரை ஒரு வழிபடும் தெய்வமாக, அவரை போற்றக்கூடிய ஒரு நபராக, அவரை வணங்கக்கூடிய இடத்தில் மக்கள் இருக்க வேண்டும் என்று பார்க்கக்கூடிய இந்த தோற்றத்தை உடைத்தெறிய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் மாநிலத்தில் பல மாநிலங்களில் முதலமைச்சர்களுடைய பணி என்பது மிக மிக சாதாரணமாக இருந்து கொண்ட வேளையில் தமிழ்நாட்டில் அதை வேறு விதமாக
அதை தெய்வமாக பார்க்கக்கூடிய இந்த நிலைமைகளை உடைத்தெறிய வேண்டிய வழிபடுங்கன்னு சொல்லல. மக்கள் நல திட்டங்களை அவர்கள் செய்ததால மக்கள் அவங்களுக்கான தெய்வமா அவங்களை நினைக்கிறாங்க. அது வந்து நாங்க செய்த திட்டங்களினுடைய பலன். அதை போய் நீங்க வைத்தறிச்சப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.